பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அவர்களது கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் கள அனுபவங்களை விரிவாக கேட்டறிந்து அவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இதனை செயல்படுத்தும் விதமாக வேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 3வது கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி சிந்து அவர்களே, டாக்டர் சுதாகர் அவர்களே, திரு தென்றல்குமார் அவர்களே, திரு வினோத்கண்ணா அவர்களே, திரு தியாகராஜன் அவர்களே, திரு கபில் அவர்களே, திரு சுகுமார் அவர்களே, திரு டாக்டர் MS ரவி அவர்களே, திரு வேலரன் அவர்களே, திருமதி தாகிரா அவர்களே, திரு கணேஷ் அவர்களே, அனைவரையும் அவர்களுக்கும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களுக்கும், ஆணையர் சட்டத்துறை அவர்களுக்கும், இயக்குனர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அவர்களுக்கும், இயக்குனர் வேளாண்மை துறை அவர்களுக்கும், இயக்குனர் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை அவர்களுக்கும், வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், தலைமை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை அவர்களுக்கும், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்களுக்கும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே எனும் பழந்தமிழ் வாக்கியத்திற்கு ஏற்ப நாட்டு மக்களுக்கு உணவளித்திடும் உன்னத பணியை தன் உயிராக எண்ணி உழைத்து வரும் நம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கிடவும், அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படவும், மண்வள பாதுகாப்பு, இயற்கை மேலாண்மை, இயந்திர பயன்பாடு மற்றும் சந்தை வாய்ப்புகள் உருவாக்குவதன் மூலம் விலை பாதுகாப்பு, மேம்பட்ட தரத்தில் வேளாண் ஈடுபொருள் ஆகியவற்றை உள்ளடக்கிய எண்ணற்ற திட்டங்களை வகுத்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதி சேர்த்திடும் வகையில் அனைத்து தரப்பினர் கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ப வேளாண்மை நிதி நிலை அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் வழக்கமாக ஜூன் 12 திறக்கப்படும் காவிரி நீரை இந்த ஆண்டு திறக்க இயலவில்லை. இருப்பினும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பான குறுவை சிறப்பு திட்டம் அறிவிக்கை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடியும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து 14,43,000 விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். புதிதாக இந்த அரசு பதவியேற்ற நிலையில் 2026-27 ஆண்டிற்காக 131,36,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இவ்விலக்கை அடைவதற்காக சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தல், உற்பத்தி திறனை உயர்த்துதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்காக தேசிய இயக்கம், பயிர் வகையில் தன்னிறைவுக்கான இயக்கம், தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம், சிறுதானிய இயக்கம் போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், பழங்கள், மலர்கள் வாயிலாக விவசாயிகள் தொடர் மற்றும் உயர் வருமானம் பெற இயலும் என்பதால் விரிவாக்கத்திற்கு அதிக ஊக்கம் அளிக்கப்படும். பயிர் காப்பினை பொறுத்தவரையில் தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு மாண்பு